இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அன்வார் எதிர்ப்பு பேரணிக்கு எதிராக போலீஸ் எச்சரிக்கை. இந்த சனிக்கிழமை அன்று அன்வாருக்கு எதிராக டெமி நிகேரா இயக்கம் நடத்த திட்டமிட்டிருக்கும் எதிர்ப்பு பேரணிக்கு எதிராக போலீஸ் எச்சரித்துள்ளது. இந்த பேரணி நடத்துவது தொடர்பில் அதன் நில உரிமையாளரான பெர்பதனான் புத்ரஜயாவிடம் அமைதி பேரணி சட்டம் 736 கீழ் அனுமதி பெற வேண்டும். ஆனால் பேரணியை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ள ராக்கத் லாவான் அன்வார் ஏற்பாட்டாளர் அனுமதியின்றி அதனை நடத்தினால் சட்டத்தை மீறியதாக கருதப்படுவர் என கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் ருஸ்டி இசா தெரிவித்தார். பேரணி நடத்துவதற்கு 5 நாட்களுக்கு முன்னதாக முன்கூட்டியே போலீஸ் அனுமதிக்கான விதிமுறைக்கு ஏற்ப அவர்கள் ஜூன் 14ஆம் தேதி போலீசிற்கு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர். எனினும் பேரணி நடத்தப்படும் இடத்தின் உரிமையாளரிடம் அனுமதி பெற வேண்டும் என்று சட்டத்தில் நிபந்தனை இடம்பெற்றுள்ளதை ருஸ்டி சுட்டிக்காட்டினர். இந்த எச்சரிக்கையை மீறி டெமி நிகேரா பேரணியை நடத்தினால் 736வது சட்டத்தின் செக்ஷன் 9 உட்பிரிவு 5 கீழ் விசாரணை நடத்தப்படும் என ருஸ்டி கூறினர். புத்ரஜயாவில் உள்ள பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லமான ஸ்ரீ பெர்தானா முன் அந்த பேரணி நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. குடும்ப பிரச்சினை, நோய் ஆகியவை 2023 SPM தேர்வு எழுதாததற்கு காரணம் கூறுகிறார் கல்வி அமைச்சர். அதிகமான மாணவர்கள் 2023ஆம் ஆண்டு SPM தேர்வு எழுதாததற்கு குடும்ப பிரச்சினை, விபத்து மற்றும் நோய்வாய்ப்பட்டிருந்ததே காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது. வேலைக்கு செல்ல தொடங்கிவிட்டதும் அதன் காரணங்களில் அடங்கும் என்பது கல்வி அமைச்சு மேற்கொண்ட பகுப்பாய்வில் தெரிய வந்துள்ளதாக அமைச்சர் ஃபட்லினா சிட்டேக் தெரிவித்தார். கடந்த ஆண்டு 10,160 பேர் SPM தேர்வு எழுதவில்லை. அவர்களில் 8,676 பேர் கல்வி அமைச்சின் கீழுள்ள பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள். 1,263 பேர் தனியார் முறையில் தேர்வெழுத பதிந்து கொண்டவர்கள். எஞ்சிய 221 பேர் அரசாங்க நிறுவனம் அல்லது சமய பள்ளிகளை சேர்ந்தவர்கள் ஆவர். SPM தேர்வு எழுதாதவர்கள் குறித்து மக்களவை கூட்டத்தில் இன்று முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு அமைச்சர் இவ்வாறு பதிலளித்தார். ஆடம்பர வீடுகளில் கொள்ளை, முதுகெலும்பாக செயல்பட்ட லத்தீன் அமெரிக்க ஆடவன் கைது. புகித் தாமன்சாராவில் உள்ள வர்த்தகர்களின் ஆடம்பர வீடுகளை உடைத்து கொள்ளையிடும் லத்தீன் அமெரிக்கர்களை கொண்ட கும்பல் ஒன்றை போலீசார் முறியடித்தனர். கடந்த மே 31ஆம் தேதி போலீசார் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையில் அவர்களிடம் இருந்து 7 மில்லியன் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி முகமது இசா தெரிவித்திருக்கிறார். சிசிடிவி கேமராவை செயலிழக்கம் செய்யும் ஜாமர் கருவியை கொண்டு செயல்படும் இந்த கும்பலை கொள்ளையிடும் வீட்டை அடையாளம் கண்டவுடன் வாடகை காரில் சென்று சம்பந்தப்பட்ட வீட்டில் கொள்ளையிட்டு வந்ததாக தெரிகிறது. ஜூன் 6, 9 மற்றும் 14ஆம் தேதிகளில் கோலாலம்பூர் மற்றும் தாய்லாந்தில் பாங்காக்கில் 7 தனிப்பட்ட நபர்களை கைது செய்ததன் மூலம் அந்த கொள்ளை கும்பலின் நடவடிக்கை முறியடிக்கப்பட்டது. அந்த சம்பவம் குறித்து அன்றைய இரவு மணி 11:34 அளவில் தங்களது தரப்பு அறிக்கையை பெற்றதாகவும் அவர் கூறினார். தனது வீட்டின் படுக்கை அறையில் பொருட்கள் அலங்கோலமாக காணப்பட்டதை தொடர்ந்து பல்வேறு வகையான 30 ஆடம்பர கை கடிகாரங்கள், நகைகள் மற்றும் ரொக்க தொகையாக உட்பட 7 மில்லியன் ரிங்கிட் மதிப்புடைய பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதை அந்த வீட்டின் உரிமையாளர் உணர்ந்தார். மேலும் அந்த சந்தேக பேர்வழிகள் போலி எண் கொண்ட ஃப்ரெடோவா மைவி காரை பயன்படுத்தி இருப்பது அண்டை வீட்டின் சிசிடிவி மூலம் தெரிய வந்ததாக பிரிக்ஃபீல்ட்ஸ் போலீஸ் நிலையத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் ருஸ்டி சொன்னார். ஜூன் 6ஆம் தேதி 20 மற்றும் 22 வயது லத்தீன் அமெரிக்க இளைஞர்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து ஜூன் 9ஆம் தேதி மேலும் 4 சந்தேக பேர்வழிகள் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். சட்டவிரோத வேட்டையில் ஈடுபட்ட 3 கம்போடியர்கள் கைது. சட்டவிரோத வேட்டையில் ஈடுபட கம்போடியாவை சேர்ந்த 3 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதோடு அவர்கள் வேட்டையாடிய சில வன விலங்குகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. குவாந்தானுக்கு அருகே செம்பான் பெர்கெலா காட்டு பகுதியில் அவர்கள் முகாமிட்டிருந்த போது கைது செய்யப்பட்டதாக பஹாங் வனவிலங்கு மற்றும் பூங்காத்துறையின் இயக்குனர் ரோஷிடான் முகமது யாசின் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட காட்டுப்பகுதியில் சட்டவிரோதமாக வேட்டையாடுவோருக்கு எதிராக செவ்வாய்க்கிழமை மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு சோதனை நடவடிக்கையில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அந்த நடவடிக்கையின் போது வேட்டைக்கு பயன்படுத்தப்படும் வலைகள் உட்பட பல்வேறு சாதனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. அவர்கள் அனைவரும் விசாரணைக்காக 7 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர்.
2010ஆம் ஆண்டின் வனவிலங்கு சட்டம் மற்றும் திருத்தப்பட்ட வனவிலங்குகள் மறுவாழ்வு சட்டத்தின் கீழ் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக ரோஷிடான் தெரிவித்தார். ஜொஹூரில் IS தீவிரவாத கும்பலுக்கு ஆதரவு அளித்த தொழிற்சாலை ஊழியர் 2 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ளார். IS பயங்கரவாத கும்பலுடன் தொடர்புடைய ஆவணங்கள் மற்றும் பொருட்களை வைத்திருந்த தொழிற்சாலை ஊழியர் ஒருவருக்கு எதிரான ஜொஹூர் கோத்தாதிங்கே செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று 2 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. எனினும் 46 வயது சுஹைனி சர்வான் எனும் அப்பெண்ணிடம் இருந்து இன்று வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. மே மாதம் 30ஆம் தேதி நண்பகல் மணி 2:20 வாக்கில் ஜாலான் பைடூரி தாமான் டைமண்ட் ஜெயா எனும் இடத்தில் அவர் அக்குற்றங்களை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 7 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படலாம். சம்பந்தப்பட்ட பெண்ணை உத்தரவாதத்தின் பேரில் விடுவிக்க நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கவில்லை. சம்பந்தப்பட்ட பெண்ணை இவ்வழக்கு விசாரணை ஜூலை 29ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் செவிமடுக்கப்படும். முன்னதாக கடந்த செவ்வாய்க்கிழமை IS தீவிரவாத கும்பலுடன் தொடர்புடைய பொருட்களை வைத்திருந்ததாக ஜொகூர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் அப்பெண் மற்றும் அவரது கணவருக்கு எதிராக தனித்தனியே 5 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எவரெஸ்ட் சிகரத்தில் பனி உருக தொடங்கியுள்ளது. காணாமல் போன மலையேறிகளின் சடலங்கள் மீட்கப்படுகின்றன. வெப்பநிலை அதிகரிப்பால் உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தில் உள்ள பனிக்கட்டிகள் உருக தொடங்கியுள்ளன. அதனால் இதுவரை மலையேறும் போது காணாமல் போன மலையேறிகளின் உடல்கள் கண்களுக்கு தென்பட தொடங்கியுள்ளதாக ராணுவ மேஜர் ஆதித்யா கார்கி கூறியுள்ளார். 12 ராணுவ வீரர்கள் மற்றும் 18 மலையேறிகள் துணையுடன் எவரெஸ்ட் சிகரத்தை துப்புரவு செய்யும் பணியில் கார்கி ஈடுபட்டுள்ளார். 1920ஆம் ஆண்டு முதல் முறையாக எவரெஸ்ட் மலையேறும் நடவடிக்கை தொடங்கியதில் இருந்து இதுவரை 300 மலையேறிகள் உயிரிழந்துள்ளனர். துப்புரவு பணி தொடங்கியதில் இருந்து தமது குழுவினர் இதுவரை 5 சடலங்களை மீட்டுள்ளதாக கார்கி தெரிவித்துள்ளார். அதில் ஒரு சடலத்தின் வெறும் எலும்புக்கூடு மட்டுமே எஞ்சியுள்ளதாகவும் அவர் சொன்னார். சடலங்களை 8700 மீட்டர் உயரத்தில் உள்ள எவரெஸ்ட் மலை உச்சியில் இருந்து கீழே கொண்டு வருவது சவால் மிகுந்த பணியாக இருப்பதையும் அவர் ஒப்புக்கொண்டார். வெப்பம் அதிகரிப்பு, பனிப்பாறை சரிவு ஆகிய காரணங்களால் எவரெஸ்ட் உச்சியை நோக்கி செல்லும் வழிநடைகளும் மேலும் அதிகமானோரின் சடலங்களை அடையாளம் காண முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சமூக வலைதளங்களில் பாலியல் வர்த்தகத்தை துடைத்துடைப்பதில் போலீஸ் தீவிரம். சமூக வலைதளங்களில் பாலியல் சேவைகள் மற்றும் வெளிப்படையான உள்ளடக்கங்கள் விற்பனை செய்வதை கட்டுப்படுத்த போலீசார் தீவிர நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக புகித் அமான் பாலியல் பெண்கள் மற்றும் குழந்தைகள் விசாரணை பிரிவின் முதன்மை உதவி இயக்குனர் சிதி கம்சியா ஹசான் தெரிவித்திருக்கிறார். இணையதளங்களின் செயல்பாடுகளை கையாள்வதற்கான சட்டங்களை வலுப்படுத்த போலீஸ் துறை சட்டத்துறை தலைவர் அலுவலகத்துடன் இணைந்து செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். இந்த முயற்சியில் மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லுலக ஆணையமும் அடங்கும். சமூக ஊடக நிர்வாகிகளுடன் ஒத்துழைத்து அவர்களின் தளங்களில் இருந்து பொருத்தமற்ற உள்ளடக்கத்தை அகற்றுவதற்காக இந்த நடவடிக்கை அமையும் என சித்தி காசிம் தெரிவித்தார். சில ஏஜென்சிகள் அல்லது நிறுவனங்கள் தனிநபர்கள் அத்தகைய உள்ளடக்கத்தை நேரடியாக புகாரளிக்க அனுமதிக்கும் தளங்களை உருவாக்கியுள்ளது. இந்த ஒத்துழைப்பில் வெளிப்படையான உள்ளடக்கத்தை புகாரளித்தல், அகற்றுதல் மற்றும் அகற்றுதல் ஆகியவை அடங்கும் என இணையதள பதிவேடான FMT-இடம் கூறினார். ஆலோசனை அமர்வுகள் மூலம் உளவியல் மற்றும் உணர்ச்சி ரீதியான ஆதரவு உட்பட நெருக்கமான புகைப்படங்கள் கசிந்து ஆன்லைனில் பகிரப்பட்டதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு போலீஸ் துறையும் ஆதரவு வழங்குவதாக அவர் தெரிவித்தார். காஜாங்கில் பூனைக்குட்டிக்கு எரியூட்டிய இளைஞன் ஓராண்டுக்கு நன்னடத்தையை பேண நீதிமன்றம் உத்தரவு. ஸ்லாங்கூர் உலுலங்காட்டில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் பூனைக்குட்டிக்கு எரியூட்டிய குற்றத்தை ஒப்புக்கொண்ட 13 வயது பதின்ம வயது இளைஞனை இன்று முதல் ஓராண்டுக்கு நன்னடத்தையை பேண வேண்டும் என காஜாங் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தண்டனை காலகட்டத்தில் அவன் சமூக நலத்துறையின் பட்டறையிலும் பங்கேற்க வேண்டும் என மேஜிஸ்ட்ரேட் பணித்துள்ளார். அதோடு இதுவரை பள்ளிக்கு சென்றிராத அந்த இளைஞன் ஓராண்டுக்கு இரவு மணி 10 முதல் அதிகாலை மணி 6 வரை வீட்டை விட்டு வெளியே வரவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பிற்பகல் மணி 1:08 வாக்கில் உலுலங்காட்டில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் இன்னும் கைது செய்யப்படாமல் இருக்கும் இதர 2 ஆடவர்களுடன் இணைந்து பூனைக்கு எரியூட்டியதோடு அதற்கு கொடூரமான வலியை ஏற்படுத்தியதாக அந்த 13 வயது இளைஞனுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இச்சம்பவம் தொடர்பான காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலாகி வந்து
கடும் கண்டனத்தை பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. மாரங்கில் திருட்டு கார் விபத்துக்குள்ளானது. போலீசாரால் தேடப்பட்டு வந்த 3 ஆடவர்கள் பிடிபட்டனர். தெலங்கானா மாராங்கில் 3 ஆடவர்கள் பயணித்த ஹோண்டா சிட்டி கார் ஒன்று விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து அது திருடப்பட்ட கார் என்ற உண்மை அம்பலமானது. அதோடு அக்காரை செலுத்திய ஓட்டுநரும் அவனுடன் பயணித்த இதர 2 ஆடவர்களும் போலீசாரால் தேடப்பட்டு வரும் நபர்கள் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நேற்று நண்பகல் மணி 12:30 வாக்கில் ஜாலான் கோல தெலங்கானா குவாந்தான் சாலையில் 4 சக்கர வாகனம் ஒன்று ஹோண்டா சிட்டி காரை மோதி விபத்துக்குள்ளானதாக மாராங் போலீஸ் தலைவர் டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் TS முகமது ரெஹ்மான் சித்தப்பா தெரிவித்தார். சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது ஹோண்டா சிட்டியின் வாகன பதிவு எண்ணும் போலியானது என்பது தெரிய வந்ததாக ரஸ்மான் தெரிவித்தார். அந்த விபத்தில் 4 சக்கர வாகன ஓட்டுநருக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. ஹோண்டா சிட்டி காரில் பயணித்த 27, 28 மற்றும் 33 வயது ஆடவர்களுக்கு சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டிருந்தன. அம்மூவரும் சிகிச்சைக்காக சுல்தான் நூர் ஜாஹிரா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட வேளை அவர்களுக்கு எதிராக விசாரணை தொடங்கியுள்ளது. இவ்வேளையில் விபத்துக்குள்ளான ஹோண்டா சிட்டி காஜாங்கில் காணாமல் போன கார் என்பதும் தெரிய வந்துள்ளது. காஜாங்கில் தப்பி ஓட முயன்ற கேபிள் திருடன் அடுக்குமாடி குடியிருப்பின் 23வது மாடியில் இருந்து தவறி விழுந்து உயிரிழப்பு. ஸ்லாங்கூர் காஜாங் உத்தாமாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் கேபிள் கம்பிகளை திருடியதாக நம்பப்படும் ஆடவன் ஒருவன் கைது செய்யப்படுவதை தவிர்க்க தப்பி ஓட முயன்ற போது அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் 23வது மாடியில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்தான். முன்னதாக அவனும் மற்றொரு ஆடவனும் சம்பந்தப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் கேபிள் கம்பிகளை திருடுவது அங்கு பணியில் இருந்த பாதுகாவலர் பார்த்து விட்டதால் அவர்கள் தப்பி ஓட முயன்றதாக கூறப்படுகிறது. ஒரு மாடியில் இருந்து மற்றொரு மாடிக்கு இறங்கி தப்ப முயன்ற அந்த 29 வயது ஆடவன் தவறி விழுந்து உயிரிழந்ததாக காஜாங் போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். அவனுடன் இருந்த மற்றொரு 31 வயது ஆடவன் கைது செய்யப்பட்ட வேளை அவனிடம் இருந்து 6 செப்பு கம்பி சுருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவ்வாடவனுக்கு எதிராக 8 பழைய குற்றங்கள் இருப்பதும் உயிரிழந்த ஆடவனுக்கு எதிராக 10 பழைய குற்றப்பதிவுகள் இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது.